கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம். In him we have redemption through his blood, the forgiveness of sins, in accordance with the riches of his grace. Riches of his grace. இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு மேன்மை கொடுக்கிறதா இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தம், இந்த நாளில் நமக்காக பரிந்து பேசுகிற கர்த்தருடைய இரத்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நிமித்தமாய் நம் கர்த்தருடைய கிருபாசனத்தை அண்டைக்கு கிட்டி சேருவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறாயோ, உன்னுடைய பழைய காரியங்களை நினைத்து ஒருவேளை நீ கலங்கி போயிருக்கிறாயோ, இந்த நாளில ஆண்டவரிடத்துல அறிக்கையிடும் பொழுது உன்னுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மீகா தீர்க்கதரிசி சொன்னவண்ணமாய் இந்த சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் களைந்து போட்டு எல்லாவற்றையும் தூக்கி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஒப்பரமாகி கொண்டு, ஆண்டவரே என்னை நோக்கி பாரும் என்று சொல்லி நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயானால் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இன்று உனக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியாக இன்று கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பார். இந்த பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன், இந்த குழியிலே நான் அமிழ்ந்து விடுவேனோ, நான் இந்த கடினமான பாதையிலிருந்து வெளியே வர முடியுமா என்று சொல்லி நீ ஒருவேளை நம்பிக்கை அற்று இருப்பாயானால், சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுவார், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் ரட்சிக்கிறவர் திரளான மீட்பை வைத்திருக்கிறார். உனக்கு அவருடைய கரம் வேண்டுமா? இந்த நாளிலும் அவரை நோக்கிப்பார். இந்த நாளிலே நீ விடுதலை பெற விரும்புகிறாயா? இயேசுவை நோக்கிப்பார். தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போட்ட பொழுதும் அவன் ராஜாவை நோக்கி பார்க்கவில்லை, சர்வ வல்லவரை நோக்கி பார்த்தான். நெருப்பிலே போடப்பட்ட வாலிபர்கள் எங்களை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நின்றார்கள். ஒருவேளை உன்னை சுற்றிலும் அக்கினி ஜுவாலை இருக்கலாம், ஒருவேளை உன்னை சுற்றிலும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போன்ற சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, பயப்படாதே, இயேசு உன்னுடைய அருகில் இருக்கிறார். இன்று அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் உன்னை மீட்டெடுக்கும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் ஒரு பெரிய மீட்பை பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு விடுதலை வேண்டுமே, எங்களை யார் தூக்கி எடுப்பார்கள்? பலவிதமான போராட்டங்கள், கலக்கங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது உம்முடைய கரம் அமரட்டும். ஆண்டவரே, மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல்களை திறக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் செல்லுகிறது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்று உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற புதிய ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்தும், தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.